ஃபர்ஸ்ட் தன்னோட எதிரியா அவர் இப்போ பார்க்கறது தம்பியை. ஒரு காலத்துல விஜய் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ரொம்ப மெல்லினம் மல்லினம் அது மாதிரி. இப்பெல்லாம் வந்து ஃபுல்லா ஹை பிச்சில் யார் தலைமை ஏற்கிறது அப்படின்றது அங்க பிரச்சனையா? கூடாரம் காலி ஆயிடுமா பயம் இருக்கும் இல்லையா? இல்ல ஏன்னா இளைஞர்களை ஈர்க்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு தேதியில வந்து நீங்க சமீபமா பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல இளைஞர்களோட வாக்கு கணிசமா கவர்ந்துருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. அந்த இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு 40 வயசும் ஆயிருக்கு இப்போ. ஆனாலும் அவங்க தொடர்ந்து பண்றாங்க. இப்படி நான் பண்ணிட்டு இருக்கும்போது நீ பாட்டுன்னு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாலிவுட்ல இருந்து படம்லாம் எடுத்து போட்டு இப்படி இப்படி பிரேக் ஸ்டெப் மூவ்லாம் வச்சுட்டு பஞ்சு டைலாக் பேசிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன வச்சு அரசியல் பண்றது? வியாபாரத்துல பிரச்சனை வருதுல்ல. இதுல வந்துங்க சினிமா ஆட்டத்தை தான் பார்த்துருக்கீங்க, சீமான் ஆட்டத்தை பார்த்தது இல்லை, இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு. அதுதான் பார்க்குறோமே இப்போ நல்லா இருக்கே. நம்ம வந்து பத்திரிகையாளராக இதை பார்த்து வந்து ரசிக்கணும். இப்போ எனக்கு என்னன்னா விஜய் எப்போதான் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பண்ண போகிறார்? விஜய் இதுக்கெல்லாம் மறுப்பு. அதாவது இப்போ கூட்டிங்கன்னா அண்ணன் வந்து வேற மாதிரி இப்போ ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்புறம் எப்போ போலீஸு அடிச்சாங்க 12 மணிக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் அடித்து இது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்தது. விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார்? இதை பற்றி பேசலாம்ல, இதை பற்றி எதனா ஒரு அறிக்கை விடலாம் இல்லை, அந்த மக்களை போய் சந்திக்கலாம். துப்புரவு பணியாளர்களை அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு ரோடு பெருக்கிறது இங்கே, குப்பை வர்றது இங்கே, வயிற்று பழுப்பு இங்கே, வீட்டில் கூப்பிட்டு என்ன அப்படி இல்லை? அதில் எனக்குமே டவுட்டு என்ன அப்படியே பாதுகாப்பு அவர் இங்கே வந்தா என்ன ஆயிரும்? அவர் இங்கே வந்தா என்ன ஆயிரும்? என்ன ஆயிரம்? அவர் வந்திருந்தா ஆட்சியின் மீது அழுத்தம் அதிகமாக வந்திருக்கும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் உண்மையாக பேசுகிறாங்க, அழுத்தம் கொடுக்க முடியல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தில் அட்ரஸே இல்லை. அந்த மக்கள் அவரை தான் தெய்வமாக பார்த்தாங்க, நம்பினாங்க. அட்ரஸே இல்லை. விஜய் அவர்கள் வந்திருக்கலாம். அதிமுக பேரளவுக்கு, ஏன்னா ஒருவேளை ஆட்சிக்கு நம்ம வந்துட்டோன்னா இது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெல் லெஃப்ட் லைட்டாக போகிறது, 3 நாளுக்கு ஒரு வாட்டி பார்க்குறது, தண்ணி பாட்டில் கொடுக்குறது, கொஞ்சம் பிரியாணி வாங்கி கொடுக்குறது, வரங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் எதுவும் கொடுக்காம கையெழுத்து கொண்டு ஓடிடுறது. இது அதிமுக. கடைசியில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வழக்கானது திமுக போட்டது வழக்குன்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிறாங்க. யார்? அதிமுக.